Hi friends, welcome to என் வீடு தான் என் சந்தோஷம். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப குயிக்காவும் செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா பொடிசாக கீறி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பும் ஒரு 1/2 ஸ்பூனு கசகசாவும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு தேவையானதை தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். நான் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 உளுந்து, ஒரு 2 மிளகு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு மஞ்சள் போடுறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டியாச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். சிக்கனை முதல்ல இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வேகும். சிக்கனை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்ப்போம். மிக்ஸி அலசி ஊற்றின தண்ணியை அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். எனக்கு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குது. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா அப்படி சிக்கன் சக்கையாட்டம் இருக்கும். 10 நிமிஷம் வெந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் சுண்ட விட்டோம்னா கிரேவி மாதிரி இருக்கும். இது நம்ம சிக்கன் குழம்பாக வைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கனும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு கிணத்துக்கு மாற்றிட்டேன். நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.